எல்லாருக்கும் வணக்கம். இப்ப இந்த ஜனநாயகன் லீக் ஆயிடுச்சு இல்லையாங்க? அதுக்கு எல்லாரும் ஏன்பா நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா? அத பத்தி இன்ன வரைக்கும் விஜய் அவர் என்னைக்காச்சும் வாய் தொறந்து பேசியிருக்காரு. இப்ப நீங்க எல்லாரும் எதுக்கு இந்த திரையுலகத்தினர் எல்லாரும் அது லீக் ஆனதுக்காக இப்படி உடனே எல்லாம் ட்விட்டர்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. போட வேண்டிய ஆளு வாய மூடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன வந்துச்சு? அன்னைக்கு இந்த படம் இருக்கு இல்லையா, சலியர்கன்னு ஒரு படத்தை ஓட விடலையேன்னு சொல்லி சுரேஷ் காமாட்சிங்கிற ஒரு டைரக்டர், அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் அவ்வளவு புலம்புனாரு. அப்பெல்லாம் யாருமே வாயை திறக்கல. அதுக்கப்புறம் இப்ப ஆரி ஒரு இதுல எங்களுடைய படத்தை ஓட விடலையேன்னு சொல்லி அப்பெல்லாம் இது பண்ணாரு. உங்களுக்கு இந்த மாதிரி படங்கள் லீக் ஆனாதான் ஒருத்தவங்களுடைய உழைப்பு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஏன் அவங்களுடைய உழைப்பெல்லாம் உழைப்பு கிடையாதா? அப்பெல்லாம் யாருமே கொடி தூக்கல. எல்லாரும் உழைப்பு போகுது. ஏன்பா உங்களுக்கு ஒரு படம் எடுத்ததுலதான் உழைப்பு போகுதா? எத்தனை பெண்கள் ஆபாசமா வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல லீக் பண்றாங்க. அப்பெல்லாம் யாருமே கண்டன குரல் தெரிவிக்கல. ஒரு படம் போனோட எல்லாருக்கும் உழைப்பு. சரி, உழைப்புன்னு சொல்லி ஓயாம ஒப்பு வச்சிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க யாருமே சம்பளம் வாங்கலையா அந்த படத்துக்கு? அந்த படம் ஃபெயிலியர் ஆனாலும் சரி, அந்த படம் ஓடல, அந்த படத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதனால பாதிக்கப்பட போறது யாருன்னு சொல்லுங்க? அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணவங்க தான், தயாரிப்பாளருக்கு தான் அது பாதிப்பு. அவர் தான் கடனை வாங்கி எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சிருப்பாரு. அப்படி இருக்கப்ப அதுல டேரக்டருக்கு பாதிப்பு கிடையாது. அதுல நடிச்சவங்க சம்பளம் வாங்காம நடிக்க போறது கிடையாது. அதே மாதிரி அந்த வேலை பார்த்தவங்க யாராச்சும் என்ன இருந்தாலும் வேலைக்கு சம்பளம் வாங்க தானே போறீங்க. அப்புறம் என்ன கடின உழைப்பு போச்சு. அந்த படம் ஓடினாலும் ஊத்திக்கிட்டு. இப்ப என்ன விஜய் நடிச்ச படம், அஜித் நடிச்ச படம் எல்லாம் அப்படியே ஓடி கிழிச்சிடுச்சா? தெரியாம தான் கேக்குறேன். இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பொழுதன்னைக்கு நாட்டுல எலெக்ஷன் வருது. இது ஒரு விஷயமா ஜனநாயகன் வரலன்னு சொல்லி இத்தனை நாள் அது ஒரு இதாக்கிட்டு இருந்தீங்க. இப்ப என்னடா ஜனநாயகன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க. இது டிவிக்கு இருக்கவங்களுக்கு நான் சொல்றேங்க, நீங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்தை லீக் பண்ணது விஜய் தான், சரியா? விஜய் அப்புறம் அந்த ஆதவ அர்ஜுனா தான். நீங்க 10 நாளுக்கு அப்புறம் இது உண்மைன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், சரியா? என்னைக்கு ஒரு ஒய்ஃபோடைய டிவோர்ஸ் காப்பியே ஒருத்தங்க வெளியிட்டாங்களோ, அப்படி அரசியல் செய்யறவங்க நிச்சயமா இதையும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரியா? அவர் ஏன் செய்ய போறாரு அப்படிலாம் நீங்க கேட்கவே கேட்காதீங்க. இன்னொரு விஷயமும் இதுல இருக்கு. இதுல அவ சங்கீதா தான் வெளியிட்டாங்கலாம் சொல்லாதீங்க. சங்கீதா ஒரு ஹீரோவுடைய ஒய்ஃப்னு பிரகடனப்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பாப்புலாரிட்டி தேடுற ஒரு ஆள் கிடையாது சங்கீதா அவங்க, சரியா? அவங்க இத்தனை வருஷம் இருக்காங்க, ஒரு இடத்துல கூட அவங்களை நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ட்விட்டர் இப்ப ஜோதிகா எல்லாம் பண்றாங்க, அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அப்படிப்பட்டவங்க அவங்க விஷயத்த உள்ள வச்சுக்கணும், குடும்ப விஷயத்த உள்ள வச்சுக்கணும்னு தான் நினைச்சிருப்பாங்க. அப்படிக்கப்ப அவங்க வெளியிடணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி டிஎம்கேயும் வெளியிடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சங்கீதாவுடைய க்ளோஸ் அவங்க, சரியா? ஒரு அப்பா ஸ்தானத்துல ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிக்கப்ப அவர் பொண்ணுடைய வாழ்க்கையில விளையாடணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவரும் அதை வெளியிட்டு இருக்க மாட்டார். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னாலும் இந்த உண்மை தெரிய வரும், சரியா? அப்ப நிச்சயமா இதை வெளியிட்டது இந்த ஆதவ அர்ஜுனா தான். விஜயோட அனுமதியோட தான் வெளியிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த லீக் ஆனதும் அவங்கனால